பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களையும் மாண்யவர் காசிராம் அவர்களையும் எங்களுக்கெல்லாம் அரசியல் கொட்டை கொடுத்துவிட்டு சமூக அரசியல் முன்னெடுக்க செய்த என்னுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் வணங்கி இன்றைக்கு இந்த சென்னையின் தலைநகரிலே ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் என்று பீற்றிக்கொள்ளும் திராவிட அரசு என்று பீற்றிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய ஆட்சியில் இந்த சட்ட ஒழுங்கு எவ்வளவு பெரிய அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கிறது. தினம் 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 செய்தித்தாள்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தால் பல்வேறு கொலை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு சட்ட வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்ததே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய 60% வாக்குகளை தான் திமுக அறிவியல். ஞாபகம் இருக்கிறதா? முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதே சட்டசபையிலே உங்களுடைய சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியே வந்து ஐயோ அம்மா என்னை தாக்கி விட்டார்கள் என்று நீங்கள் கதறினீர்களே, எனக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று சட்டசபை வாசலிலே வந்து ஆட்களை கூட்டிக் கொண்டு உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து நீங்கள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் எனக்கு தெரியாதா? அல்லது இந்த தமிழக மக்கள் மறந்து விட்டார்களா? ஒரு சட்டையை கிழித்ததற்கே நீங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து தமிழகத்திலே ஒரு காட்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கடந்த ஆட்சியை நீங்கள் குறை கூறுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவனை இழந்துவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அனைத்து சமூகத்துக்குமான ஒரு பாதுகாப்பான ஒரு தலைவன் லட்சோபலத்தை இளைஞர்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரை அவருடைய சித்தாந்தத்தை அவருடைய கொள்கையை போதித்து அரசியல் நல்வழிப்படுத்தி இளைஞர்களை போதையின் பின்னால் செல்லாமல் சினிமா நடிகரின் பின்னால் செல்லாமல் எங்களை எல்லாம் ஒரு அரசியல் தலைவராக அரசியல் பாடம் எடுத்து விட்டு சென்றிருக்கிறார் எங்களுடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய படுகொலை கடந்த ஆண்டுக்கு முன்பு ஜூலை 5ஆம் தேதி மாலை 6 மணிகளில் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இறந்து விட்டார் என்கிற செய்தி தமிழகம் முழுக்க பரவியது. இதோ இருக்கக்கூடிய சென்னை தலைநகரிலே இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி மருத்துவமனை வாசலில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடினார்கள். அன்றைக்கு ஒரே ஒரு கணம் இதோ நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்கள் ஆவேசப்பட்டு சற்று கண்ணசைத்திருந்தால் சென்னை மாநகரம் நகரமாக இருந்திருக்கார். அன்றைக்கு லட்சம் லட்சம் இளைஞர்கள் கொதித்து போயிருந்தோம். ஒரு தலைவன் ஒரு சென்னையினுடைய மாநகரிலே முதல்வரினுடைய தொகுதியிலே எந்தவித சலனமும் இல்லாமல் எந்தவித பதற்றமும் இல்லாமல் சாதாரணமாக அவருடைய வீட்டிலே வந்து வெட்டி போட்டு சென்றுவிட முடியும் என்றால் இதற்கு இந்த ஆட்சியாளர்களுடைய சம்மதம் இல்லாமல் எப்படி இந்த படுகொலை நடந்திருக்கும்? ஒரு சாதாரண தாய்மார்கள் கூட, ஒரு சாதாரண குழந்தைகள் கூட ஆட்சியாளர்களுடைய பங்கீடு இல்லாமல், ஆதரவு இல்லாமல் இந்த படுகொலை நடந்திருக்காது என்று எளிய மக்கள், சாதாரண மக்களுடைய சந்தேகமாக இருந்தது. உடனடியாக உங்களுடைய காவல்துறை ஒரு 8 பேர் கொண்ட குற்றவாளி கும்பலை கைது செய்து இவர்கள் தான் குற்றவாளி என்று அன்றைக்கு இருந்த ஜாயிண்ட் கமிஷனர் ஒரு திரைக்கதையை ஊடகங்கள் மத்தியிலே சொன்னார். ஒரு குற்றவாளியை வைத்து இந்த படுகொலை நடந்திருக்கிறது என்று ஒரு திரைக்கதை ஒன்றை சொன்னார்.  சொன்னார். ஆனால் அந்த திரைக்கதையை நீங்களே 2 ஆண்டுகளுக்கு முன்பு 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 2 ஆ
காவல் ஆணையரை மாற்றி புதிதாக விசாரணை நடக்கும் கமிஷனர் அருண் அவர்கள் பதவியேற்ற பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு தகுந்த முறையில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று வீரவசனம் எல்லாம் பேசிவிட்டு இவர்கள் ஒரு 5000 பக்கத்தில் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார். குற்றப்பத்திரிகை என்ன இருந்தது? அதைத்தான் நீதிமன்றம் கேட்கிறது. உயர் நீதிமன்றம், நீங்கள் போட்ட குற்றப்பத்திரிகை ஒன்றுமில்லை, இது ஒரு திரைக்கதையாக இருக்கிறது என்று தூக்கி துடைத்தெறிந்து அந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்துவிட்டார். இது யாருக்கு அசியம்? உடனடியாக அவசரமாக திருவேங்கடத்தை படுகொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏதோ ஒரு உண்மையை மறைக்க போயால் நீங்கள் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் எல்லாம் பேசினார்கள். யாருடைய உண்மையை மறைப்பதற்கு? இந்த படுகொலையின் பின்னணியில் சதித்திட்டம் தீட்டியவர்கள் யார்? சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையால் யாருக்கு லாபம்? இதனால் யார் பலனடைய போவது? இதற்காக ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்துடைய ஒரு மாபெரும் தலைவரை அந்த சென்னை மாநகரின் மண்ணிலே வீழ்த்த வேண்டும் என்று தைரியம் கொடுத்தது யார்? அப்படிப்பட்ட தைரியமும் துணிச்சலும் சென்னை மாநகரின் மண்ணிலே எவனுக்கு இருக்கிறது? அப்பேற்பட்ட தைரியம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் இந்த அதிகாரத்தில் பங்கெடுப்பவனாக இல்லாமல் வேறு எவனுக்கும் இருக்கார். ஏனென்றால் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எளிய மக்களிடத்திலே அதிகார அரசியல் பேசி அதிகாரம் நமக்கானது என்று சொல்லி அடித்தட்ட மக்களை அரசியல் பேசி அணிதிரட்டி வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் திராவிட கும்பல், கோபாலபுரம் கும்பலுக்கு மிகப்பெரிய கலகத்தை உண்டாக்கியது. அதுதான் இந்த படுகொலைகளுடைய மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய கலக்கம் இருக்கிறது. பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றி இலவசங்களை கொடுத்து அதை தருகிறேன் இதை தருகிறேன் அவர்களுக்கு மிரட்டி வாக்கை வாங்கிவிட்டு இங்கே அமைச்சராக சுற்றி வளம் வந்து கொண்டிருப்பவர்கள் லட்சம் இளைஞர்களிடம் அரசியல் பேசி ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு அமைச்சர் பதவி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் லட்சம் இளைஞர்கள் அந்த ஒரு தலைவரின் பின்னால் அணிவகுக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டத்தை உண்டாக்கி. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு திரைக்கதையை இயற்றி கொண்டு போய் தாக்கல் செய்த சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. முக்கிய குற்றவாளியான A1 அக்யூஸ்ட் நாகேந்திரன் மருத்துவமனையில் இறந்துவிட்ட பிறகு இந்த வழக்கு நாகேந்திரன் இறப்பிற்கு முன்பே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பலமுறை எங்களுடைய அந்நியார் தமிழ் மாநில பகுதியின் சமாஜ் கட்சியுடைய தலைவர், தமிழ் மாநில பகுதியின் சமாஜ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பலமுறை காவல்துறையை சந்தித்தும் முதல்வரிடத்திலும் நேரடியாக சந்திக்க அனுமதி கேட்டும் பல முறை முயற்சித்தும் சரியான முறையில் இந்த வழக்கினை இந்த முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. சம்பவ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் என்கிற இருவரும் அக்யூஸ்டுகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று தன்னுடைய அறிக்கையை ஒவ்வொரு நேரமும் தமிழக அரசின் காவல்துறையிடத்திலும் தமிழக அரசிடத்திலும் முறையிட்டிருக்கிறார்கள். அதை இதுவரை கவனப்படுத்தீர்களா? கரூருக்கு ஓடி சென்றீர்கள், முதல்வரிலிருந்து துணை முதல்வரிலிருந்து எல்லாம் ஓடி சென்றீர்கள். இப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய வழக்கில் இந்த திமுக அரசு என்ன செய்தது? சிபிஐக்கு இந்த வழக்கை கொண்டு செல்ல வேண்டும், சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் போட்ட உத்தரவை மதிக்காத ஸ்டாலின் அரசு, மதிக்காத உங்கள் சமூக நீதி அரசு எப்படி இந்த மக்களுக்கான ஆதரவு? நீதிமன்றம் போட்ட உத்தரவை மதித்து உங்கள் மீது அந்த குறை இல்லை என்றால், உங்கள் மீது குற்றச்சாட்டு இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? ஸ்டாலின் அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக இந்த படுகொலையை அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகள் இதில் பங்கிருப்பதாக நாம் கருதுகிறோம். உடனடியாக இந்த வழக்கினை
மத்திய புலனாய்வுத்துறைக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைத்திருக்க வேண்டும். மாறாக இந்த வழக்கை ஒப்படைக்காமல் இழுத்தடிப்பதற்கான காரணம் என்ன? உடனடியாக குற்றவாளிகள் பட்டியலில் இருப்பவர்கள் சிபிஐயிடம் நீதிமன்றம் ஒப்படைக்க சொன்ன பிறகும் காலம் தாழ்த்தி வேண்டுமென்றே இதனை காலம் தாழ்த்தி இந்த வழக்கினை சிபிஐ ஒப்படைப்பதற்கு காலம் தாழ்த்தி எடுக்கக்கூடிய குற்றவாளிகள் விடுதலை அவருக்கு ஸ்டாலின் அரசு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாருக்கான அரசு? யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசு கிடையாது. குற்றவாளிகளுக்கும் குற்றம் புரிபவர்களுக்கும் துணைபோகிற அரசாக இருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஒவ்வொருவராக விடுதலையாகி வந்து கொண்டிருக்கிற பொழுது ஸ்டாலின் அரசு மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. இனி குற்றவாளிகள் விடுதலையானால் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் இதற்கான பதிலடி கொடுக்க அவர்கள் களத்தில் நீதி கேட்பார்கள். படுகொலை செய்யப்பட்ட சமத்துவ தலைவரின் மரணத்திற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வீதியில் இறங்கி நீதி கேட்பார்கள். இன்னும் 3 மாதம் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக ஸ்டாலின் ஆட்சி இந்த மக்களால் தூக்கி எறியப்படும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் எந்த தொகுதியில் நின்றாலும், சேகர்பாபு எந்த தொகுதியில் நின்றாலும் அதற்கு எதிராக பட்டியல் சமூக மக்கள் பிரச்சாரம் செய்து அவர்களை தோற்கடிப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஏனென்றால் இந்த சிபிஐ வழக்கிலே சிபிஐயிடம் வழக்கை ஒப்படைத்து நீதியை கொண்டு வர உங்களால் இதனை தாமதப்படுத்துகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கின்றோம். எங்கள் சமத்துவ தலைவரின் படுகொலையில் கோபாலபுரம் குடும்பத்திற்கு பங்கு இருக்கிறது. எங்கள் சமத்துவ தலைவரின் படுகொலையில் கோபாலபுரம் குடும்பத்தின் மருமகனுக்கு பங்கு இருக்கிறது. எங்கள் சமத்துவ தலைவரின் படுகொலையில் திமுகவின் அமைச்சர் இந்து அறநிலைத்துறை சேகர்பாபுக்கு பங்கு இருக்கிறது. எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக தலைவர்கள் அஜித்தின் படுகொலைக்கு சிபிஐ விசாரணை கேட்கக்கூடிய மீசை முதுகிகள் ஏன் என் பட்டியல் சமூக தலைவர் இறந்தபோது அந்த வழக்கிற்கு ஒருத்தர் கூட வாய்க்கிறது. இந்த வழக்கினை சிபிஐயிடம் ஒப்படைக்க உங்களுக்கு ஏன் தயக்கம் என்று ஒரு தலைவர் குரல் கொடுக்கிறது. நெஞ்சம் பதவதைக்கிறது. தினம் இந்த படுகொலை அந்த வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்கிற போது நெஞ்சும் பதவதைக்கிறது. காலையில் உறங்கி எழுந்தால் பெரம்பூர் மண்ணிலே என் தலைவரை போய் சந்திக்க முடியாதா, என் தலைவருடைய முகத்தை பார்க்க முடியாதா என்று தினம் நம்முடைய நெஞ்சம் ஏறுகிறது. ஒரு மேக்னெட்டிக் பவர் எங்களுடைய தலைவர், ஒரு காந்தம். நாங்கள் எல்லாம் இரும்புகளாக இருந்தோம். எங்களை எல்லாம் ஒரு காந்த சக்தியை கொடுத்து எங்களை எல்லாம் ஒரு ஆற்றல் மிக்க எங்களாக மாற்றி அரசியல் கற்றுக் கொடுத்து இழந்து நாங்கள் வீதியை நின்று நாங்கள் வீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சும்மா விடமாட்டோம். திமுகவுக்கு எச்சரிக்கை. இந்த வழக்கை உடனடியாக சிபிஐயிடம் ஒப்படைத்து உரிய நீதி கிடைக்க வேண்டும். இந்த வழக்கிலே நீங்கள் சாட்சியங்களை அளித்துவிட்டு இந்த வழக்கினை திசை மாற்றுவதற்காக திமுக அரசு செயல்படுகிறது என்று தெளிவாக தெரிகிறது. இந்த வழக்கு விரைவில் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றால் ஸ்டாலினுடைய வீடுதான் எங்களுடைய அடுத்த முற்றுகை என்பதை அறிவித்து தமிழ் மாநில பகுதியில் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களின் தலைமையில் அடுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை திரட்டி நீதி கேட்போம்.